இப்போது லாஸ்ட் இயர் குரூப் 4லேருந்து ஒரு ரீசனிங் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, DFGHIM. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். சிட்டிங் இன்னும் ஒரு ரோவில் உட்காடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல 1 2 3 4 5 6 பேர் உட்காந்துட்டாங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, I and M are in the center. ஸோ இங்கே மொத்தம் 6 சீட் இருக்குது. அப்போ சென்டர்னா இங்கே தான், ஓகேவா. ஸோ ஐயும் எம்மும் சென்ட்ரல் தான் உட்காடுறாங்க. ஸோ இதுவும் ஐ இல்லை எம்மாக இருக்கலாம், இதுவும் ஐ இல்லை எம்மாக இருக்கலாம். எதுன்னு நம்ம கரெக்டாக தெரியல, அப்படியே விட்டுடலாம். F and D are in the beginning and the end, ஓகேவா. ஸோ F D இவங்க 2 பேர் தான் பிகினிங்லேயே எண்ட்லேயே உட்கார போகிறாங்க. ஸோ F இல்லை D, இங்கேயும் F இல்லை D. முடிஞ்சா முடிஞ்சு. அடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், G is to the left of D. ஜின்றது யார்? டியோட லெஃப்டில் உட்காந்துருக்கோங்க. சி, இங்கே டி இருந்தால் டியோட லெஃப்டில் ஜி உட்காரணும். ஸோ அப்போது இங்கே டி இருக்க முடியாது, ஓகேவா. ஏன்னா இங்கே தான் பிளேஸே இல்லையே. ஸோ அப்போது இங்கே எஃப் தான் வருவாங்க, ஓகே. சரி, அப்போ இங்கே டி தான் இருக்கணும், ஓகேவா. அப்போ தான் நமக்கு வந்து டியோட லெஃப்டில் யார் உட்காருவா? ஜி. ஓகே, டி இருக்குது, டியோட லெஃப்டில் ஜி, ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது எஃப் ஐ எம் ஜி டி எல்லாம் முடிச்சாச்சு. மிச்சம் ஒரே ஒரு பிளேஸ் இருக்குது. மிச்சம் யார் இருக்கா? ஹச். அவ்வளோதான். ஸோ இப்போ கொஷனை முதல்ல பார்த்துட்டு இருந்தோமா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹூ இஸ் டு த ரைட் ஆஃப் எஃப். எஃபோட ரைட்டில் யார் இருக்கா? ஹச். ஸோ ஹச் தான் ஆப்ஷன், ஓகேவா. ஓகே, அவ்வளோதாங்க இந்த சம்.